டெல்லியில 20 வயதான ஒரு பெண் மீது ஆசிட் வீசப்பட்டதா எழுந்த புகார்ல சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு பல திருப்பங்கள் நிகழ்ந்திருக்கு. அப்படி என்ன நடந்தது? இன்றைய குட்டி நியூஸ்ல பார்க்கலாம். வடக்கு டெல்லியில அசோக் விஹார் அப்படின்ற ஒரு பகுதியில 20 வயதான கல்லூரி படிக்கிற ஒரு பெண் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியா வந்த ஒரு 3 பேர் இந்த பெண் மீது ஆசிட் வீசினதா அந்த பெண்ணே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது பத்தி வழக்கு பதிவு செஞ்ச போலீசாரும் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அந்த விசாரணையில ஜித்தேந்தர் அப்படின்றவர் தன்னுடைய 2 கூட்டாளிகளோட பைக்ல வந்து அந்த பெண் மீது ஆசிட் வீசினதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால போலீசாரும் ஜித்தேந்தரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த விசாரணையில பல திருப்பங்கள் நிகழுது. சம்பவம் நடந்ததா அந்த பெண் சொல்ற அன்னைக்கு ஜித்தேந்தர் அந்த ஊர்லயே இல்ல. அவரு தன்னுடைய இருசக்கர வாகனத்துல வேற ஒரு ஊர்ல இருந்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ போலீசாரே பார்த்திருக்காங்க. இத பார்த்த போலீசார் இந்த ஆசிட் வச்சு சம்பவமே ஒரு போலியான கட்டுக்கதை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. உடனே இந்த பெண்ணோடைய அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த பெண்ணோடைய அப்பாவான அகில்கான் மீது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பாலியல் புகார் வந்திருக்கு. அந்த புகார் அளிச்சது யாருன்னா இந்த குற்றம் சாட்டப்பட்ட ஜித்தேந்தர் அவருடைய மனைவிதான். இந்த அகில்கானுடைய தொழிற்சாலையில ஜித்தேந்தருடைய மனைவி 2 வருடங்களா வேலை பார்த்துட்டு வந்ததாகவும் அப்ப இந்த ஜித்தேந்தர் அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அவங்க புகார் அளிச்சிருக்காங்க. இந்த பாலியல் புகாரை திசை திருப்பறதுக்காக தான் தன்னுடைய மகளை வச்சு இப்படி அவங்க அப்பாவே ஒரு நாடகத்தை ஆடினது தெரிய வந்திருக்கு. தன்னுடைய அப்பா மீது பாலியல் புகார் அளிச்சவங்களை பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்சு அவங்க அப்பாவே இந்த பெண்ணை கூப்பிட்டு இதே போல ஆசிட் வீசினதா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களோட கையில ஆசிட் வீசின மாதிரி கட்டும் கட்டியிருக்காங்க. அந்த கட்டு எப்படி கட்டியிருக்காங்கன்னா அவங்க வீட்டுல டாய்லெட்க்கு பயன்படுத்துற ஆசிட் எடுத்து அவங்களே அவங்க கையில ஊத்திக்கிட்டு மருத்துவமனையில போயிட்டு கட்டு போட்டுட்டு வந்திருக்காங்க. இதுதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவங்க என் மேல ஆசிட் வீசும்போது நான் என் கையை வச்சு மறைச்சேன், அதனால என் கையில ஆசிட் பட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு பொய்யான நாடகத்தை ஆடி இருக்காங்க. இது பத்தி போலீசார் அகில்கான் கிட்ட விசாரிக்கும் போது அவங்களே தங்களுடைய நாடகத்தை ஒப்புக்கொண்டாங்க. இதனால இப்ப அகில்கான போலீசார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் டெல்லி மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கி இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.